கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை கர்த்தருடைய நாமத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எக்ஸடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். பொதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழிய நாட்களை, இந்த பூமியில அவர் வாழ்ந்த நாட்களிலே நாம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அநேக இடங்களில நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தனித்து இருக்கும்படி அவர் ஜெபிக்க சென்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் அதிகபட்சம் தனித்து விடப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பூமியில அவர் வாழ்ந்தார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாக ஜனங்களால் பின்பற்றப்பட்டவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 29வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவை விட்டு புறப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனா அங்கே மத்தேயு எழுதுகிறார், அவருக்கு பின்பதாக ஒரு பெரிய கூட்டம் திரள் கூட்டமான மக்கள் அவரை பின் சென்று வந்தார்கள் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடங்களும் நம்ம பார்க்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் திரள் கூட்ட ஜனங்களையும் இணைத்தேதான் எப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். அவர் தனித்து விடப்பட்ட நேரங்கள் அப்படின்றது மிக மிக சில நேரம்தான். அப்படியே தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அநேக இடங்களில் அவருடைய சீஷர்களோடு கூட தான் அவர் இருந்தார். மிக மிக குறைவான நேரத்தை தான் அவர் தனியாக செலவிட்டதை நம்ம வேதாமத்துல பார்க்க முடியும். ஏன் இந்த கால வேளையில இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பின்பற்றி வருகிறதை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளை அவர்கள் கவனிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது இல்லையா? நமக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில போறோம் வரோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஒருவேளை திரள் கூட்டமான மக்கள் நம்ம பின்னாடியே நடந்து வராம இருக்கலாம். ஆனா அநேக கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன பேசுகிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, நாம மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம், நாம் கவலைப்படும் பொழுது நம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்முடைய ஆட்டிடியூடை வெளியில காட்டுகிறோம், கோபம் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ளுகிறோம், துக்கம் வரும் பொழுது எந்த மாதிரி நாம் பாவனையை காட்டுகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் நடத்துகிறோம், என்னுடைய மனைவியை நான் எப்படி நடத்துகிறேன், இப்படி என் தகப்பனை நான் எப்படி நடத்துகிறேன், இப்படி என் சபையிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அநேகருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், தனியாக என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு பேங்க்குக்கு போகும்போது எப்படி நான் நடந்து கொள்கிறேன், ஒரு கடைக்கு போகும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன், குழாயில தண்ணி பிடிக்கிறதுக்கு நிற்கும் போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன். இப்படி பற்பல சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திரள் கூட்ட மக்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியாது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை எப்பொழுது வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய பேச்சினாலும் நம்முடைய நடத்தையினாலும் நாம் பழகுற விதத்தினாலும் நம்ம மற்றவர்களை ட்ரீட் பண்ற விதத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு தேவன் இந்த ஜனங்களை, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தேவன் எப்போ வேணாலும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேடையில ஏறி திரள் கூட்டமான லட்சக்கணக்கான மக்கள் கொண்டதாக ஒரு உரையை ஆற்றிவிட்டு அதற்கு பின்பு திரைக்கு பின்பாக சென்று அப்படியே மறைந்து போகக்கூடிய ஒரு தலைவராக அவர் வாழவில்லை. அவர் தன்னை பின்பற்றி வருகிற இடத்துல கேட்கிறாரு, என்ன தேடுகிறீர்கள்னு கேட்கும் பொழுது, போதகரே நீ எங்கே தங்கி இருக்கிறீர்னு நாங்க பார்க்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு, இல்ல நானு ஒரு 10ஆம் தேதி இந்த கூட்டத்துல பேசுறேன், நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை நான் என்ன பேசுறேன்றதை நீங்க கவனிக்க முடியும். அப்படி சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வந்து பாருங்கள், என் கூட தங்குங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. இயேசு கிறிஸ்து திரைக்கு முன்பதாக எப்படிப்பட்டவராக இருந்தாரோ திரைக்கு பின்பதாகவும் அப்படிப்பட்டவராகவே இருந்தார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அனைவரும் அவர் ஒரு திரள் கூட்டத்துக்கு முன்பதாக ஒரு மாதிரியாகவும் சீஷர்களிடத்துல தன்னந்தனியாக வேறு மாதிரியாகவும் அவருடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளவில்லை. சீஷர்களை எப்படி அவர் நடத்தினாரோ அதே கரிசனையுடன் திரள் கூட்ட மக்களை பார்க்கும் பொழுதும் அதே கரிசனையோடு அவர் நடந்து கொண்டார்.
ஒருவேளை இந்த காலை வேளையில நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமே. நான் இந்த உலகத்திலே திரள் கூட்ட மக்களுக்கு முன்பதாக அவர்கள் நடுவிலே வாழும்படியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. என்ன ஊழியம் என்றால், என்னை ஆட்கொண்ட என் நேசர், என்னை ரட்சித்த என் நேசரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நான் என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் முன்பதாக அவருடைய சீஷனாக நான் நல்ல ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேன்னா, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்களா? என்னுடைய செயல்பாடுகளிலே உண்மை அவர்கள் காண்கிறார்களா? என் வாய்ஸோட டோன்ல, நான் பேசுகிற வாய்ஸோட டோன்ல, நான் மற்றவர்களை ட்ரீட் பண்ற விதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கனிவை அவர்கள் பார்க்கிறார்களா? என்னை அவர்கள் பார்க்கிறார்களா? இல்ல எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்களா? கிறிஸ்துவுக்கு ஒளிவு மறைவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நான் வாழ்கிறேனா? இதை நான் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. இன்னைக்கு காலை வேளையில பிரியமானவர்களை சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னை சுற்றி திரள் கூட்ட மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை நடிப்புக்காக அல்ல, உண்மையாக இயல்பான நிலையிலே நான் அப்படிப்பட்டவனாக கிறிஸ்துவை போல என்னுடைய பேச்சிலும் நடக்கையிலும் அநேகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்துட்டாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குங்கள். அப்ப அந்த மனுஷனால சொல்ல முடியும், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை இன்ஸ்பயர் பண்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாதிரியே எங்களை மாதிரியே நடக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு மாதிரிகளா காட்டுறோம், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப திரள் கூட்ட மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா? இப்போ 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். How do we make a difference today? இந்த சமுதாயத்துல நான் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், என்ன ஒரு தாக்கத்தை என்னுடைய இருப்பு ஏற்படுத்துகிறது? நான் ஒண்ணுமே பேச வேணாம், ஒண்ணுமே செய்ய வேணாம், நான் சும்மா இருக்கிறேன் இல்லையா, இந்த சமுதாயத்துல இருக்கிறேன் இல்ல, இந்த சமுதாயத்துல என்னுடைய இருப்பு, மை பிரசன்ஸ் என்ன இம்பாக்டை ஏற்படுத்துது? சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்துல நாம் வந்திருக்கிறோம். சிந்திப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல திரள் கூட்ட மக்கள் பின்பாக வருகிறார்களோ இல்லையோ, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நம்மால இன்ஸ்பயர் ஆகி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய மொபைல் போன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக எப்படி நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், எப்படி நாம் அவர்களுக்கு முன்பதாக வாழ்கிறோம்? சிந்திப்போம். இந்த நாளை பயனுள்ளதாக மாற்றுவோம். இன்றைக்கு நாம் போகிறவர்கள், வருகிறவர்கள், சந்திக்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் முன்பதாக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.